ஈரான் ஏன் இவ்வளவு காலம் வெயிட் பண்ணுச்சு அப்படின்னோம்னா ஒரு தொடர்ந்து ஒரு நீடித்த போருக்கு வந்து தயார்படுத்திக்கணும் தன்னை அப்படின்றதுக்காக அது வந்துச்சு. ஹிஸ்புல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய இந்த அயர்டாம் உள்ளிட்ட அந்த கண்காணிப்பு அமைப்புகளை எல்லாம் வந்துட்டு காலி பண்ணணும், ரேடார்கள் காலி பண்ணணும் அப்படிதான் அடிச்சான். இஸ்ரேலுக்கு ஆதரவா எதுக்கு நிக்கிற அப்படின்றது ஒரு பெரிய விடயமா போனதை தொட்டுதான் இங்கிலாந்துலயே வந்துட்டு அங்க இருக்க ஆளுங்கட்சி தோத்துது, பிரான்ஸ்லயே அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு பெரிய பின்னாடி வாய்ப்புச்சு. இந்தியா வந்துட்டு இன்னொரு நாட்டுல என்ன அடிப்பு நடக்குது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற சொல்றதுக்கான யோக்கியதைய அது ஈழப்பொருளே இழந்துருச்சு. இதுக்கு மேல இதை மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி பாஜக ஆதரவாளர்கள் சங்கிகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலை நோக்கி வந்து ரொம்ப நெருக்கமாக பாசத்தோடு இருக்குது அப்படிங்கிறது வந்து பழைய ஆரிய கோட்பாடை ஒன்றிணைச்சு யூதர்களோட அந்த இணக்கத்தை எதிர்பார்க்குறாங்களா? முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு அவன் அடிக்கட்டும், அவன் அப்படிதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான சங்கிகளுடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். இஸ்ரேலுக்கு தேவையே இல்லை, இஸ்ரேல் நமக்கு தேவையில்லைன்னு ஒரு நாடு சொல்ல முடியும்னா அது இந்தியா வரதான் சொல்ல முடியும். ஆனா இஸ்ரேலுக்கு இந்தியா ரொம்ப தேவை. உளவுத்துறைக்கு ஒத்து போலன்றதுக்காகத்தான் கென்னடியே கொல்லப்பட்டார். இது யாரும் மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எலிமினேட் பண்ணப்பட்டாங்க. ராஜீவ் காந்தி அப்படிதான் போட்டு தள்ளப்பட்டார் சிஐஏவால. நான் திட்டவட்டமா நான் பேசுறேன். புலிகளும் இல்லை, புடலங்காயில நரிகளும் கிடையாது. தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கணக்கு பண்ணாலும் 1700 கிலோமீட்டர் வருது. லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வச்சா 2200 கிலோமீட்டர் கடந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 600 ஏவுகணைகள் நாங்கள் அனுப்பினோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை 150 தான் வந்துச்சு, அதில் பாதிக்கு மேலே நாங்கள் முறியடிச்சிட்டோம், எங்களோட அயர்டம் வந்து காலி பண்ணிச்சு அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. விரைவில் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்கா போர்க்கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து நோக்கி கொண்டு போகிறதா பார்க்க முடியுது. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த பிரச்சனையை ரொம்ப உற்று கவனித்து வரக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில் நான் சொல்ல வரேன். இதுதான் நடக்க இருந்தது. நேற்று நைட்டு நடந்துச்சு. எந்த நேரமும் ஈரான் வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணும் அப்படின்றத என்னைக்கு வந்துட்டு நீங்கள் அங்கே தங்கியிருந்த ஹமாஸ்னுடைய லீடரை வந்துட்டு டெஹ்ரானில் வச்சு கொன்னீங்களோ அன்னைக்கு அது முடிவாகி போச்சு. நாங்கள் அதுக்கு பழி தீர்ப்போம் அப்படின்ட்டு அவங்க அதை வந்துட்டு வெளிப்படையாகவே அறிவிச்சாங்க. நாங்கள் இது பழி தீர்ப்போம், எங்களுடைய நண்பர் இறந்துருக்கிறாரு, கொண்டு இருக்கீங்க, இதுக்கு நாங்கள் பழி தீர்ப்போம்னு எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஈரான் தான் வந்துட்டு ஹமாஸுக்கும் சரி, இஸ்லாமிக் ஜிஹாத் அப்படின்ற இன்னொரு அமைப்புக்கும் சரி, ஹெஸ்புல்லாவுக்கும் சரி, அதே மாதிரி ஷியா ஃபோர்ஸ் தான் ஹெஸ்புல்லா, அதே மாதிரி இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஹவுதிஸ், எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்துட்டு பின்னாடி நிற்கிறாங்க. எனவே அவங்க வந்துட்டு இதில் நேரடியாக ஒரு கட்டத்தில் இறங்கி ஆகணுன்ற ஒரு இடம் தான் வந்துருச்சு. என்னைக்கு டெஹ்ரானை நோக்கி அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி பெய்ரூட்டில் நடத்துகிற தாக்குதல்லையும் வந்துட்டு அங்கே ஈரான் அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், அவங்க கார்ட்ஸ் கமாண்டர் அவங்களையும் செத்து போயிருக்காங்க. ஸோ அதனால குறி வச்சு தான் அடிக்கிறாங்கன்றது ஈரானுக்கு தெரிஞ்சிருச்சு. ஈரான் ஏன் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணுச்சு அப்படின்னோம்னா ஒரு தொடர்ந்து ஒரு நீடித்த போருக்கு வந்துட்டு தயார்படுத்திக்கணும் தன்னை அப்படின்றதுக்காக அது வந்துச்சு. இது வந்துட்டு ஒரு கடைசி கட்டம் வரும்போது இதுக்கு மேலே பின்வாங்க முடியாது. ஏன்னா ஹமாஸை குறி வச்சுட்டு அவன் வந்துட்டு லெபனானுக்குள்ளே போகிறான் அப்படின்ற போது கிரவுண்ட் அஃபென்சிவ் ஆரம்பிக்கிறான் போது தடுத்து நிறுத்துறதுக்கு வந்துட்டு தாக்குதல் தான் சரியான யுக்தின்னு இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே எதிர்பார்த்தது தான் நடந்திருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய அயன் டாமு மற்ற அந்த வான்வெளியில் வரக்கூடிய எதிரிகளினுடைய அந்த ஏவுகணைகள் உள்ளிட்ட ராக்கெட்டுகளை எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கண்காணிப்பு அமைப்பை குறி வச்சுதான் ஹெஸ்புல்லா வந்துட்டு தாக்குதலை நடத்துறான். எந்த மக்கள் இலக்கையும் தாக்கல. ஹெஸ்புல்லாவுடைய நோக்கம் என்னன்னா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய இந்த அயர்டாம் உள்ளிட்ட அந்த கண்காணிப்பு அமைப்புகளை எல்லாம் வந்துட்டு காலி பண்ணணும், ரேடார்கள் காலி பண்ணணும் அப்படிதான் அடிச்சான். அதான் தொடர்ந்து அவன் அடிச்சான். ஸோ இப்போ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதனால தான் எனக்கு பாதிக்கு மேலே போய் ரீச் ஆச்சிருக்கு. அவர் 180 சொல்லட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் பாதிக்கு மேலே ரீச் ஆகிடுது. அதுவே போதுமே. அப்போ இஸ்ரேலை நான் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நெத்தன்யாஹூ சொல்லிட்டு இருக்க முடியாது, அந்த நாட்டு அரசு சொல்லிட்டு இருக்க முடியாது. இதான் ரொம்ப உண்மை. ரெண்டாவது விஷயம், என்னைக்கோ இந்த போர் வந்துட்டு என்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு தாக்குதல் நடத்துறதுக்காக, ஹமாஸ் தாக்குதல் நடத்துறதுக்காக ஒரு ஒட்டுமொத்த காசா பரப்பையும் நான் காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 23 லட்சம் மக்களை வந்துட்டு அலைக்கழிச்சிங்களோ நீங்கள் போட்டு அவங்கள 40,000 பேருக்கு மேலே கொண்டுட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு அலைக்கழிப்பு நடந்து இவ்வளோ தூரம் அந்த போரை இழுத்துட்டு போகும்போதே நான் சொன்ன இஸ்ரேல் வந்துட்டு அகரக்கால் வச்சிருச்சு. ஒரு நீண்ட நெடிய போர் அப்படின்றது அதனுடைய அப்ஜெக்டிவ்க்கு ஒத்து வராது. அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை இல்லாத பண்ணணும் அப்படின்றது தானே, அந்த நோக்கம் நிறைவேறாது. இப்போ இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற அஃபென்ஸ் என்ன, பாலஸ்தீனம்னு ஒன்று கிடையாது,
பாலஸ்தீனியர்கள்னு ஒன்றும் கிடையாது. காசா மேல மட்டும் நடத்தல, வெஸ்ட் பேங்க் மாதிரியே நீ நடத்துற. வெஸ்ட் பேங்கையும் பாதி நீ ஆக்கிரமிப்பு பண்ணிட்ட. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ற? ஏற்கனவே கோலன் ஹைட்ஸ் கைப்பற்றியாச்சு. நீ சிரியாவையும் அதுக்கு முன்னாடி லெபனானையும் குறி வச்சு உள்ள வர. இது ஹிட்லர் பண்ண அதே வேலையை தான் செய்யற, நீ வேறு விதத்துல செய்யற. அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஈரானால இல்ல, எல்லாராலையும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ரெண்டாவது அமெரிக்கா வந்துட்டு இதுல ஒரு ஐவாஷ் போர் நிறுத்தத்துக்கான ஏற்பாட்டை தான் பண்ணார். ஆண்டனி பிளிங்கன் இங்க வர்றது, இங்க வந்து பேசுறது, கட்டாருடைய அதிபரோட பேசுறது, ஈஜிப்டோட பேசுறது, இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. 12வது மாசத்துல வச்சாச்சு. அக்டோபருக்கு வந்துருச்சு. 1 வருஷம் ஆக போகுது காசா மேல போர் தொடுத்து. என்ன ஆச்சு? இதற்கான ஆயுத சப்ளை அனைத்தும் அமெரிக்கா கிட்டே தான் வருது. அமெரிக்கா ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா தாக்குதலையும் நாங்க அவங்களோட நின்று முறியடிப்போம் அப்படின்ட்டீங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 2 விமான தாங்கி போர் கப்பலை வச்சு நின்றுட்டு இருக்கிறீங்க. அவ்வாறு இருக்க நீயே வந்துட்டு எப்படி நெகோசியேட் பண்ண முடியும்? ஸோ அந்த நெகோசியேஷன் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அது. அதே நேரத்தில் ஒன்று நடந்துச்சு. இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அனைத்தும் அந்த அரபு நாடுகளுக்குள் ஏற்பட்டுள்ள அந்த எழுச்சி அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஆகிப்போச்சு. இஸ்ரேலுக்குள்ளேயும் இஸ்ரேல் அரசுக்கு எதிரான, இஸ்ரேலுக்கு வெளியிலையும் மற்ற இடங்கள்ல வந்துட்டு இஸ்ரேலுக்கு எதிரான அந்த போராட்டங்கள் வந்துட்டு வலுப்பட்டுக்கிட்டே வரும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்துட்டு அவங்கள பொறுத்திருக்க முடியாது. போருக்கு வந்துதான் ஆகணும். வந்துட்டாங்க. இதுக்கு மேல மூட அளவிலான போர். ஏன்னா இவன் சொல்றது, இவர் போர் தொடங்கின நவம்பர்லயே அவர் சொல்லிட்டாரு, we are going to change the face of East Middle East அப்படின்றாரு. ஃபேஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் என்னன்னா எக்ஸ்பான்ஷன், ஜியானிசம், இஸ்ரேலை விரிவுபடுத்தக்கூடாது. இது தெரியாத அவங்களுக்கு. அப்ப அவங்க தடுத்து நிறுத்தி ஆகணும். அவங்க என்ன பண்றாங்க? மறைமுகமான தடுத்து நிறுத்தலுக்கு தான் வந்துட்டு ஹமாஸும் மற்றதுக்கெல்லாம் ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணிட்டாங்க. முடியலை அப்படின்னு வரும்போது நேரடியாக குதிக்கிறாங்க. அதான் ஈரான் குதிச்சிருது. இதுல வந்து லெபனான் கிட்ட போனாங்க. அப்போ போகும்போது வந்து போராளி குழுக்கள் மேல தாக்குதல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டுச்சு. சிரியாவில் வைக்கும்போது போராளி குழுக்கள் ஹமாஸ் இதுல வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாங்க. ஆனா இப்போ அபிஷியலா ஒரு நாட்டோடைய அரசாங்கம் தான் தாக்குதல். ஈரான் கவர்மெண்ட் நாங்களே அடிச்சிருக்கோம், இங்க போராளி குழுக்கள்லாம் கிடையாது, கவர்மெண்ட் நானே அடிக்கிறேன் அப்படின்னு அபிஷியலா சொல்லும்போது அது வந்து லிட்டரலி வந்து ஒரு வாரை டிக்ளேர் பண்ற மாதிரியான ஒரு டோன் தான் வருது. ஸோ இதை அமெரிக்கா வார்ஷிப்ஸை கொண்டு வருது. மீதி இருக்க யூரோப்பியன் கண்ட்ரீஸோ இல்லை மிடில் ஈஸ்ட்ல இருக்க கண்ட்ரீஸோ, அரப் கண்ட்ரீஸ் ஈரான் பக்கம் நிற்கும். மீதி இருக்க கண்ட்ரீஸ், நியூட்ரல் கண்ட்ரீஸ், சைனா, ரஷ்யா, இவங்கெல்லாம் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க? ஆமாம், அது பொறுத்துதான் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவும் யாரையும் சார்ந்து எடுக்கிறது இல்லை. அமெரிக்காவை மட்டும்தான் இஸ்ரேலை சார்ந்து ஒரு முடிவு எடுக்குது. இங்கிலாந்து இஸ்ரேலுக்காகவோ இல்லை பிரான்ஸ் இஸ்ரேலுக்காகவோ, ஜெர்மனி பிரான்ஸ் இஸ்ரேலுக்காகவோ நிற்கிறதுக்கு தயாராக எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அந்த இடத்துல அமெரிக்காலே இருக்கு. அமெரிக்காவுடைய ஐரோப்பு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அந்த அதிருப்தி இருக்குது. அதுக்கெல்லாம் பல இடங்களில் பிடிச்சிருக்குது. எதுக்காக இஸ்ரேலுக்கு நம்ம இந்த மாதிரி முட்டு கொடுக்கணும்? எந்த ஐநாவினுடைய எந்த கோரிக்கையும் ஆண்டோனியோ குட்டரஸ் என்ன சொன்னாரு? அக்டோபர் 7 தாக்குதல் என்ன எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருக்க போற நீ? அது ஒன்று வெற்றிடத்திலிருந்து அந்த தாக்குதல் கிடையாதுன்னாரு. இட் ஹஸ் நாட் எமானேட்டட் ஃப்ரம் வேக்யூம். நீ தொடர்ந்து நீ பாலஸ்தீனத்தை வஞ்சிச்சுட்டு தான் இருக்க. ஸோ இப்போ நடந்த தாக்குதல் அது, அவ்வளவுதான். அதற்காக நீ பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு நீ பாட்டு கொண்டுகிட்டே இருப்பியா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிதான் சொல்றது சர்வதேச நீதிமன்றமும். பிராண்ட் பண்ணிடுச்சுல இஸ்ரேல் பண்றது இன அழித்தல் அப்படின்ட்டு. எனவே அது கிடையாது. ஸோ அப்போ அமெரிக்கா என்னன்னா அது ஒரு பாலிசி ஸ்டாண்ட் நிற்குது. நேட்டோ வந்துட்டு ஷுட் சப்போர்ட் இஸ்ரேல் அப்படின்ட்டு. இதில் எந்த நேட்டோவும் வரல, அமெரிக்கா மட்டும் தான் சொல்லுது. நல்லா கவனிங்க. நேற்று அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடன் மட்டும்தான். கூட கமலா ஹாரிஸும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இது அவங்களுக்கு அந்த பிரசிடென்டியல் எலெக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்வினை ஆற்றும். இஸ்ரேலுக்கு ஆதரவாக எதுக்கு நிற்கிற அப்படின்றது ஒரு பெரிய விடயமா போனதை தொட்டு தான் இங்கிலாந்துலேயே வந்துட்டு அங்கே இருக்க ஆளுங்கட்சி தோத்துது. பிரான்ஸ்லேயே அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு பெரிய பின்னாடி வாய்ப்புச்சு. இதுதான் அங்கே வந்துட்டு ஒரு பாப்புலர் ஒப்பீனியனாகவே ஆகுது. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ஒப்பீனியன் வந்துட்டு இஸ்ரேலுக்கு எதிராக முழுமையாக திரும்பும் போது ஹிட்லருக்கு எதிராக எப்படி இன்டர்நேஷ்னல் ஒப்பீனியன் பெருசாக பலப்பட்டுச்சோ அதே மாதிரி இவங்களுக்கு எதிராக ஆகும். இவரும் இங்கே ஈரானை பற்றி சும்மா இல்லை. அவன் சொல்கிறான், நான் அவனை தாக்குறேன், ஆனால் நீ இந்த வாரில் வராது. நீ வந்த அப்படின்னோம்னா இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் குதம்பைகள் எல்லாத்துமே நான் குறி வச்சு தாக்குதல் நடத்துவேன். அது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். நான் எதையும் விட மாட்டேன். டார்கெட்டிங், அதாவது ஈரானுடைய இந்த வார் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னோம்னா, இந்த முறை இஸ்ரேலை வந்துட்டு உள்ள வச்சு அடிக்கிறது முடியாது. இஸ்ரேல் எழுதிட்டு எல்லாம் வெளியில் தானே வந்தாகணும். அவனுக்கு இங்கே தானே வெளியே போகணும். அந்த இதெல்லாம் கட் பண்ணுறது அப்படின்றதுனால தான் அவன் வந்துட்டு ஊதிசம் முட்டி விட்டான். ஸோ இப்போ ஊதிசம் ஒரு கப்பலையும் வந்து அடிக்கிறான். ரெட் சீல வந்துட்டு வெளில வரக்கூடிய கப்பலை அடிக்கிறான். இந்தாண்ட பக்கம் இந்து மகா சமுத்திரத்தில் இந்தாண்ட அரேபியன் சீலேருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் அடிக்கிறான். அவனுக்கு தெரியும் என்ன கப்பல் என்ன அப்படின்றத பார்த்து அடிக்கிறான். நேற்று கூட முந்தாள் கூட
ஒரு கப்பல் அந்த மாதிரி அடிச்சு விட்டான். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா இஸ்ரேலினுடைய அந்த கமர்ஷியல் எக்கனாமிக் டார்கெட்ஸை வந்துட்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இது வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தொல்லை, இது எதிர்பாராதது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு போரை வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே இஸ்ரேல் மேலே வந்துச்சு அப்படின்னோம்னா அப்போ ரஷ்யா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் வேற எந்த நாடும் வராது. இல்லை, இப்போ மற்ற நாடுகள் வந்து அமைதிக்காக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பேக்கப்புக்கு வந்து யூஎஸ் மட்டும் தான் வெப்பன் சப்ளை பண்ணுது இஸ்ரேலுக்கு. ஒரு பெரிய போர் நடக்குது. இப்போ வந்து ரஷ்யா போர் வந்து கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு, 2 ஆண்டுகளுக்கு மேலே நடக்குது. அப்படிங்கும்போது அதை ரஷ்யாவாலையும் உக்ரைனாலையும் வந்து நீடித்து கொண்டு போக முடியுது. யாரும் அதை கண்டுக்கல அப்படிங்கிறத தாண்டி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க, நீடித்து இருக்கு. அந்த மாதிரி ஒரு போரை அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாவோ இல்லை ஈரான் மட்டுமோ நீண்ட கால போரை தொடுக்கும் பொழுது எவ்வளோ நாளைக்கு இஸ்ரேலால் அதை விஸ்டாண்ட் பண்ணி லாங் ரன்ல எடுத்துகிட்டு போக முடியும் அந்த ஒரு வாரம்? அதான் பெரிய கேள்வி. இன்றைய வாரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வின்னா அகலகால வச்சான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வாருக்கு ஒரு இலக்கை வச்சு முடிச்சிடணும். அந்த வாரம் நீங்க இழுத்துட்டீங்க அப்படின்னோம்னா நீங்க பெரிய ட்ரபிள்ல மாட்டிக்குவீங்க. இப்போ அதுதான் வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுச்சு உக்ரைன்ல. அவன் வந்தது என்னது, கிடுகிடுன்னு பூந்து செஷனியா மடக்கிற மாதிரி இதை மடைச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டான்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய 2 ப்ராவின்ஸை அவர் குறி வச்சு உள்ள வந்தவர் மாட்டிக்கிட்டாரு. உள்ள வந்துட்டான், அதனுடைய தலைநகரங்களையும் பிடிச்சிட்டான். ஆனால் முடவே இல்லை. உக்ரைன் வந்துட்டு தோக்கக்கூடாது அப்படின்றது இல்லை இரண்டவனுடைய இது. உள்ள வந்துட்டான்ல, அவனை உள்ள வச்சு அழி அப்படின்னு சொல்லிட்டு அழின்னு அடிச்சுட்டு இருக்கிறான் இன்ன வரைக்கும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, போர்னுடைய போக்கு தன்னை உக்ரைன் உள்நாட்டில் காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற அதை டிஃபெண்ட் பண்ணுற இடத்தையும் தாண்டி அவன் வந்துட்டு ரஷ்யாவுடைய டெரிட்டரி மேலே வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதே மாதிரி மிசைல் அட்டாக் தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது பெரிய பின்னடைவு ஏற்பட்டு போச்சு இவருக்கு. இன்றைய வார்ஃபேரில் யாரும் மூத்தவன் கிடையாது, யாரும் இளையவன் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு உயிர் தான் போகுது. ஸோ இப்போ மாட்டிக்கிட்டவர் அவர் என்ன பண்ணுறாரு, அமைதிக்கான ஒரு இடத்துக்கு நான் தயார்ன்றதனுடைய இண்டிகேஷன் தான் அங்கே போயிட்டு வந்து இந்தியா திரும்பின மோடியை இங்கே அனுப்புனது, உக்ரைனுக்கு அனுப்புனது. போலண்டு அப்புறம் உக்ரைனுக்கு நேராக உக்ரைனுக்கு போடாமல் இருக்கக்கூடாதுனாங்க போலண்டுக்கு போய்ட்டு போலண்ட்லேருந்து வந்த காரணம் வந்துட்டு அதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரஷ்யா வந்து ரெடி ஃபார் பீஸ், பட் நாட்டு உக்ரைன், நாட்டு நேட்டோ. ஏன்னா நேட்டோக்கு அது என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, நான் உனக்கு எல்லாம் ஃபுல்லாக தரேன், அணு ஆயுதம் அப்படின்ற அளவுக்கு ரஷ்யா பேச வந்ததுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய சப்ளைஸும் அந்த அளவுக்கு இருக்க போகுது. ஸோ ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேரை இழுன்னு இழுத்தோம்னா மாட்டிக்கிறது தொடுக்க போகிற அந்த நாடு தான். அந்த அடிப்படையில் ரஷ்யாவும் சரி இஸ்ரேலும் சரி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது என்னோட கணிப்பு. முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன இருக்கு. ஏற்கனவே இந்தியா வெப்பன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு அல் ஜசீரா வந்து இன்டர்நேஷனல் மீடியாஸ் பேசுனாங்க. ஒரு சில சமயங்கள் அதை ஒத்துக்கிட்ட இந்தியா, ஒரு சில சமயங்கள் அதை ஒத்துக்க மறுக்குது. அதை தாண்டி வந்து இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலில் அங்கே வந்து சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டாங்க, பாலஸ்தீனியர்கள் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாங்கும் போது ஸ்டாண்ட் எடுக்காத இந்தியன்ஸ் வந்து அதுக்கு வாய் திறக்கலாம். ஆனால் நேற்று ஈரான் அட்டாக் நடக்கும்போது வந்து சிவிலியன்ஸ் மட்டும் அட்டாக் நடந்திருக்கு, அப்பாவி உயிர்கள் பறிபோகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் எங்கேயுமே சண்டை நடந்தாலும் அந்த சண்டையில் இந்தியர்கள் பாதிக்கப்படுறாங்களான்னு பார்க்குற இடத்துல இருக்க இந்தியன்ஸ் இஸ்ரேல் வாரில் மட்டும் வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தேசப்பற்றை தாண்டி ஒரு விஷயத்தை கொண்டு செயல்படுத்துகிறாங்க. நேற்று அந்த அட்டாக் நடக்கிற ட்விட்டர் ஹேண்டில்ஸை பார்த்தாலும் சரி, அஃபிஷியல் ஹேண்டில்ஸ்லையும் பார்த்தாலும் இஸ்ரேலுக்காக நிற்கிறோம், இஸ்ரேல் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஸ்டாண்டை இந்தியன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இது எதனால சார்? இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த புதிய பொருளாதாரம் அமெரிக்கா சார்பு வரும்போது அமெரிக்கா ஒன்று எதிர்பார்க்குறான். சர்வதேச விவகாரங்களை நீ எடுக்கிற முடிவை நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் எடுக்கிற முடிவை நீ சப்போர்ட் பண்ண, கண்ண முடியும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி ஈரானோட நம்ம தானே ஒப்பந்தம் போட்டோம், அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை டெவலப் பண்ணக்கூடியது நம்மகிட்ட தான் வந்துச்சு, அங்கேருந்து கேஸை கொண்டு வரதுக்கான முயற்சி வந்து 7 பில்லியன்லேயே கொண்டாந்துட்டு இருக்காங்க கேஸை, பெரிய அளவுக்கு பிரச்சனை தீர்ந்துடும். அமெரிக்கா என்ன சொன்னால் வேணாம், என்னோட நீ அலையன்ஸ் இருக்கும்போது ஈரான் கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்தியா முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வந்துட்டு சீனா வந்து உட்காந்துட்டான். இப்படி இந்தியா இழந்தது தான் ஏராளம். இந்தியா எது தெரியுமா நினைச்சது, இலங்கை போரில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு அவங்களுடைய ஃபல்கரமாக யூஸ் பண்ண பார்த்தாங்க ஸ்ரீலங்காவை. ஸ்ரீலங்கா அதே சப்போர்ட்டு சீனா கிட்ட தான் வாங்கினான். ஸோ தமிழர்கள் அழிச்சாங்க. அதுக்கு அப்படியே இவர் தானே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார் இந்தியா. அதனால் இந்தியா வந்துட்டு இன்னொரு நாட்டில் என்ன அழிப்பு நடக்குது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற சொல்கிறதுக்கான யோக்கியதையை அது ஈழப்பொருளே இழந்துருச்சு. இதுக்கு மேலே இதை மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ரெண்டாவது, ஒரு நான் அலைன்டு சம்மிட் இருந்தபோது, அந்த மூவ்மெண்ட் இருந்தபோது தான் நான் அலைன்டு மூவ்மெண்ட் இருந்தபோது தான் இதுக்கு மரியாதை இருந்துச்சு.
அதை விட்டு வெளியே வந்து இது அமெரிக்கா சார்பாக போனோடனே இதை மதிக்கிறதுக்கு வந்துட்டு யாருமே தயாரா இல்லையே. நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியர்கள் வந்து இஸ்ரேல் கூட தங்களை வந்து தொடர்பு படுத்தி அந்த ஒரு விஷயத்துல போறது, அது ஏங்கிற ஒரு அது வந்து ஜியாலஜிக்கலா இருக்குதா, ஜியாகிரபிக்கலா இருக்குதா, அதை தாண்டி வேற எதுவும் நோக்கம் அமெரிக்கா சப்போர்ட்னால அப்படியே இருக்குது. இஸ்ரேலோட போயிடணும் அவ்வளவுதான். அது என்னைக்கு 91 நரசிம்மராவ் வந்தாரோ, அப்போ அதுக்கு முன்னாடி மொராஜி தேசாய் இருக்கும்போது இஸ்ரேலோட ஏன் நம்ம உறவு கொள்ளக்கூடாதுன்ற இது வந்துச்சு. அப்பயே மோஷே தயான் நீங்க ரகசியமா ஒரு பயணம் போயிட்டு வந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மோஷே தயான். அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து அது வந்துருச்சு. 91 வந்துட்டு அவங்க அந்த பக்கமே போயிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் நம்மளுக்கான ஆர்ம்ஸ் எல்லாம் சப்ளை பண்றான். ஏன் நம்மளை கண்காணிக்கிறதுக்கான பெகாசஸே அவர் தான் சப்ளை பண்ணி இங்கே வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக போயிட்டாங்க. இங்கே இருக்கிற சுப்பிரமணிய சாமி இதுக்கெல்லாம் அவங்களாம் வந்துட்டு ஸ்டூஜஸ், அதுக்கான ஆட்கள் அவங்களாம் வந்துட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேலுடைய சார்பாக அது எடுக்கல. இட் இஸ் அன் அலி ஆஃப் இஸ்ரேல். இந்தியா அன்னைக்கு வந்துட்டு சர்வதேச அளவில் நீங்கள் பார்க்கறது என்னன்னா அன் அலி ஆஃப் இஸ்ரேல், அவ்வளோதான். இஸ்ரேலுடைய ஒரு கூட்டாளி, வர்த்தகத்தில் கூட்டாளி, டிஃபென்ஸில் கூட்டாளி, கண்காணிக்கிறதுல கூட்டாளி, இப்போ இந்த அழிக்கிறதையும் கூட்டாளி. அது பேருக்கு பாலஸ்தீனத்துக்கு ஒத்தடம் கொடுத்துக்குது. புரியுதுங்களா? இது சுண்ணாம்பு தடவுற மாதிரி, இது வேற ஒண்ணுமே கிடையாது. இது தவிர வேற எதுவும். இப்போ என்னைக்கு அந்த தாக்குதல் நடந்த உடனே இஸ்ரேலினுடைய வந்துட்டு ஒரு பயங்கரவாத தாக்குதலை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு துணையா நிற்கிறோம்னு சொன்னார் மோடி. அடுத்த ஒரு வாரத்திலே நடந்த சண்டைக்கு அப்புறம் எங்களோட ஸ்டேட்டட் பொசிஷன் இஸ் வெரி கிளியர். வி ஸ்டாண்ட் ஃபார் பாலஸ்தீனியன்ஸ் அண்ட் ஃபார் எ சொல்யூஷன், டூ நேஷன் சொல்யூஷன் டு த இஷ்யூன்ட்டு இந்தியாவுடைய அயலுறவு அமைச்சகம் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா பற்றிய நியூஸே கிடையாது. இந்தியா எதையுமே கண்டுக்கல. டேர்ன் பிளைண்ட் ஐன்னு சொல்கிற மாதிரி அது கண்டுக்காத மாதிரி அப்படி இருந்துட்டாங்க. ஸோ இப்போ அதனால இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்குது அப்படின்றது இன்னைக்கு உலகத்தில் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு வந்துட்டு இந்தியாவுடைய நாடாளுமன்றமே விவாதிக்க மறுக்கிற ஒரு விடையாது. பொலிட்டிக்கலாக கேட்கல சார். இங்கே சிட்டிசன்ஸ் இருக்காங்களா, இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து அவங்க சில ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது வந்து இஸ்ரேல் கூட நிற்கிறது அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி பாஜக ஆதரவாளர்கள் சங்கிகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலை நோக்கி வந்து ரொம்ப நெருக்கமாக பாசத்தோட இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அந்த பழைய ஆரிய கோட்பாடை ஒன்றிணைச்சு யூதர்களோட அந்த இணக்கத்தை எதிர்பார்க்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி. ஆமா, அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு அவன் அடிக்கட்டும், அவன் அப்படிதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான சங்கிகளுடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். அதை அவங்க பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னைக்கும் வந்துட்டு ஆன்டி இஸ்ரேல் தான். அது ஒத்துக்கிறல. ஏன்னா இந்தியாவுடைய அரபு நாடுகள் தான் இன்னைக்கும் நமக்கு அதிகமான வேலையை கொடுக்கறது, அதிகமான எண்ணெயை கொடுக்கறது, அதிகமான மார்க்கெட்டு. சரி, அதெல்லாம் விடுங்க. இஸ்ரேலியா போயிட்டு பங்களா கட்டுறாரு அதானி அம்பானியும். துபாயில தானே கட்டுறாங்க. துபாயில தானே பெரிய சந்தை. ஏன்னா அங்க இருக்கிற பிரின்ஸ் அப்படியே ஒரு 6 தழுவார். ஏன்னா துட்டுல பணக்காரவன். அந்த முஸ்லீம் ஒரு 6 தழுவார். மற்ற இடத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. இஸ்ரேலுக்காரன் கோயில் கட்ட அனுமதி கொடுக்க மாட்டான், துபாய்க்காரன் கொடுப்பான்ல. அதான் சொல்ல வரேன். அவன் துபாயில தந்துடுறான், இங்க தர மாட்டான். ஸோ இந்த மாதிரி தான் அது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா எல்லாம் அவனுடைய டேர்ம்ஸுக்கு தான். அவன் அமெரிக்காவே வளைச்சிருக்கிறான்ற போது மற்றவங்களை வளைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு நாட்டுக்காவது இஸ்ரேல் தேவையில்லைன்னு சொல்லலாம் அப்படின்னோம்னா அந்த நாடு இந்தியா தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஹேஸ் அ டெவலப்டு டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இன் த ஈஸ்டர்ன் ரீஜன் நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. சீனாவுக்கு அடுத்தபடியா இராணுவ இலக்குகளை குறிவைச்சு அடிக்கக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பத்திலையும் ராக்கெட் தொழில்நுட்பத்திலையும் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறிய நாடு சீனாவுக்கு பிறகு இந்தியா தான். ஈஸ்டர்ன் பிளாக் நீங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நம்ம தான். அதுக்காக நீங்க டிஆர்டிஓவையும் இஸ்ரோவையும் நீங்க தேங்க் பண்ணி ஆகணும். இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி தேங்க் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது இல்லாது அப்படின்னா உரேனியம் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. இன்றைக்கு எதுவுமே நம்ம கிட்ட எவனும் டீச் பண்ற அளவுக்குலாம் இல்லை. அதுக்கெல்லாம் நம்ம எப்போ வந்தாச்சு. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட நெருங்கிய தொடர்பு இருந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு அடிப்படையை சொல்ல வரேன். இன்னைக்கே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் மிசைலில் வந்துட்டு எட்ஜ் இருக்கிற ஒரு நாடு நம்ம தான். அதனால இஸ்ரேல் நமக்கு தேவையே இல்லை. அப்படியே ஒன்று இழுத்தா ஒரு நிமிஷத்துக்கு 1500 புல்லட் போவோம். இந்தியா நான் அஜ்மால் இப்போ வந்துருக்குது. இப்போ ஒரு கன் ஒன்று தொடங்கி இருக்கிறாங்க, ஒரு ஷார்ட் கன் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது கூட இப்போ ஷார்ட்ஸில் நான் பார்த்தேன். 600 புல்லட் ஒரு ட்ரிகர் பண்ணான். சர் அப்படின்னு ட்ரிங் அப்படின்னா போச்சு, சரியா போச்சு. அவனுடைய மீட்டர் வந்துட்டு 100 மீட்டர் ரேஞ்சு. ஸோ ஷார்ட் டேர்ம் வார்ஃபேர்லாம் வந்துட்டு அது ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும். இதெல்லாம் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாடு எப்படிப்பட்ட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இது வச்சிருக்குது அப்படின்றது தான். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இந்தியா. அதனால இந்தியா ஒரு நாடு இஸ்ரேலுக்கு தேவையே இல்லை, இஸ்ரேல் நமக்கு தேவையில்லைன்னு ஒரு நாடு சொல்ல முடியும்னா அது இந்தியா வரதான் சொல்ல முடியும். ஆனால் இஸ்ரேலுக்கு இந்தியா ரொம்ப தேவை. காரணம் என்னன்னா, இந்தியா உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள்
இந்தியாவில் இருக்கக்கூடிய லேபர் ஃபோர்ஸ். இப்போ இந்த பாலஸ்தீனத்தை அடிக்கிறதுனால அந்த பாலஸ்தீனர்கள் எல்லாம் இஸ்ரேலில் வேலை செஞ்சவங்க தான் வரல, அதனால தான் இந்தியர்களை கூட்டு போறான் அந்த இடத்துக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட இந்தியர்களை ஆமா. ரெண்டாவது எந்தெந்த இடத்துல வந்துட்டு பதட்டமா இருக்கும், வெஸ்ட் பேங்க்ல அவன் டெவலப் பண்றான் காலனிஸை, பாலஸ்தீன காலனிஸை டெவலப் பண்றான். அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்யறதெல்லாம் இந்தியர்கள் தான், அவங்கள தான் எடுத்துட்டு போயிட்டு வச்சிருக்கிறான், அவங்கள தான் பண்றான். எல்லாம் பீகார்ல இருந்தும் உத்தரப்பிரதேசத்துலயும் போனவங்க தான் இந்த மாதிரி போய் நிற்கிறாங்க. அதனால டுவர்ட்ஸ் இஸ்ரேலை தொடர்பான இந்தியாவுடைய அயலுறவு கொள்கைன்றது ஒன்றும் கிடையாது. அது ஒரு நட்பு கொள்கை, அமெரிக்காவோட நட்பு கொள்கை. அதனால ஒன்றா நிற்குது, அவ்வளவுதான். இஸ்ரேலோட ஒரு நடுவல் தடுவல் உடன்படிக்கை. அது எப்பொழுதுமே அது வந்துட்டு இப்போ ரொம்ப அது பர்சனலைஸ்டா போயிடுச்சு. அவரு இப்போ அங்க அவர் இருக்காரு பார்த்தீங்களா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மோடி, அந்த உறவாகி போச்சுது. ஏன்னா இவங்களுடைய வெளிப்படையாக சொல்றேன், இந்த வெற்றி மோடியினுடைய வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்கிறது ரஷ்யா தான். இது அமெரிக்காவுக்கும் தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மோடி அவ்வளவு பெனிஃபிட் அள்ளி தராரு. இந்த அமெரிக்கா மாதிரி ஒரு சொத நாடு வேற எதுவுமே கிடையாதுங்க. அவனுடைய நலன் தான் முக்கியம். அதை யாரை வேணாலும் அடிக்கலாம். இந்த போரை அவன் தொடங்குவான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இஸ்ரேலுக்காக நிப்பேன்னு அவன் சொல்றானே, இதை விட என்ன இருக்குது? 43,000 பேர் அழிச்சதுக்கு பிற்பாடு சைலண்டா இருந்துகிட்டு நான் இஸ்ரேலுக்காக நான் காப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப பாலஸ்தீனை காக்கிறதுக்கு நீ வரக்கூடாதா? சொல்லு, நீயே இறங்கு, இஸ்ரேலுக்காக உன் படையை இறங்கு. அமாசலாம் நான் கம்ப்ளீட்டா அப்ரூவ் பண்ண போறேன், நீ இறங்கு. ஆஹா, அதை இஸ்ரேல் பண்ணட்டும், நான் எல்லாத்தையுமே தருவேன்னா என்ன அர்த்தம்? நீ அப்ப இஸ்ரேலினுடைய சென்ட்ரல் அப்ஜெக்டிவ்க்கு நீ துணை போறேன்னு அர்த்தம் அமெரிக்கா. அவ்வளவுதான். இதுல இந்தியா செய்யறதுக்கு எதுவும் இல்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஆண்டுடைய இறுதியில் அவங்களுக்கு அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கு. முக்கியமான விஷயம் வந்து கடந்த முறை ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது வந்து வெளிநாடுகளில் போர் நடத்துறது, வெளிநாட்டு மேல் ஆதிக்கம் செலுத்துறது வந்து தேவையில்லாத விஷயம். நம்மளுடைய வெல்ஃபேரையும் எக்கனாமிக் சஸ்டிங் கொண்டு போய் இன்னொரு நாட்டில் நம்ம போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ட்ரூப் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணார். பட் அதுக்கு அமெரிக்காக்குள்ளேயும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நம்ம ஏன் இன்னொருத்தருக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு. இப்போ மீண்டும் வந்து இஸ்ரேலுக்கான ஒரு ஸ்டெப்பை அமெரிக்கா எடுக்கும் பொழுது ஆப்போசிட்ல ட்ரம்ப் நிற்கிறார், பைடன் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, ஆப்போசிட்ல ட்ரம்ப் இருக்கார். அப்படிங்கும்போது இது அமெரிக்க அதிபர் தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா. அதாவது இவங்க ப்ரோ இஸ்ரேல் வந்துட்டு ரொம்ப டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த போர் நம்ம போய் தொடங்கப்பட்ட போர் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டினுடைய அந்த சாரம். ஸோ அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தான் அமெரிக்காவினுடைய பாப்புலர் ஒப்பீனியன் போகும். அதான் போகும். அவர் சொல்றதுல ஒரு நல்லது. ஆனா ட்ரம்ப்னுடைய இந்த கருத்தை முதல்ல சிஏ ஏத்துக்குமா? அமெரிக்கா வந்துட்டு உளவுத்துறையால் இயக்கப்படுற நாடு அமெரிக்காவும் ரஷ்யாவும். உளவுத்துறை தான், இந்தியாவும் அப்படிதான். இவங்கெல்லாம் உளவுத்துறை தான் வந்துட்டு இயக்குது அந்த நாட்டினுடைய அரசியலை, சர்வதேச அரசியலை. ஸோ உளவுத்துறைக்கு ஒத்து போலன்றதுக்காகத்தான் கென்னடியே கொல்லப்பட்டார். இது யாரும் மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொல்லப்பட்டார், எலிமினேட் பண்ணப்பட்டாங்க. ராஜீவ்காந்தி அப்படிதான் போட்டு தள்ளப்பட்டார் சிஐஏவால. நான் திட்டவட்டமாக நான் பேசுறேன். ஏன்னா நான் புத்தகத்தையே நான் போட்டு எழுதி வச்சேன், அதனால நான் ஒன்றும் மறைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிஐஏ தான் போட்டுச்சு. புலிகளும் இல்லை, புடலங்காயில நரிகளும் கிடையாது, எல்லாம் இந்த மாதிரி ஓநாய்களால் வந்து வனதா அதெல்லாம். அதனால இதை சிஐஏ ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? அது ட்ரம்ப் வந்துட்டு அந்த இடத்துல அவருடைய அரசியல் ஐடியால அவருடைய அந்த ஆலோசனை மட்டம் எப்படி இருக்குன்றது தெரியல. நிச்சயமா அதை சிஏ ஒத்துக்காது. ஏன்னா ஒரு இடத்தையும் கண்ட்ரோல், நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்காக யூ நீட் டு ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் மணி. இல்லாட்டி அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்கா செலவு பண்றதுக்கான துட்டு அவ்வளோ தேவையில்லை. இப்போ ஏன் அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ஆயில் பிளாக்குன்னா? அதுவும் பெட்ரோ டாலர். அந்த பெட்ரோ டாலர் இருக்கிற வரைக்கும் அவன் டாலருடைய மதிப்பு சரியாது, அப்படியே மறந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ பெட்ரோ டாலர் இல்லாத போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற இடத்துக்கு தள்ளினவங்க 2-3 பேர் தான். அதில் முக்கியமான சதாம் ஹுசேன் எலிமினேட்டடு, அடுத்தபடியா கர்னல் கடாஃபி எலிமினேட்டடு, அடுத்தபடியா யாரு, நட்வர் சிங் இருந்தாரு, பதவி விட்டு தூக்கு. இங்கே பண்ணாங்க அதை. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அந்த ருப்பி டர்ம்ஸ் கொண்டு வர போனா, ஈரான் அதான் சொன்னேன். ஸோ அவனுக்கு எதிராக யாரெல்லாம் டாலர் கிட்ட அந்த மாற்றை வந்துட்டு மாத்தி ரூபாய்க்கோ மற்றதுக்கோ, ரஷ்யா அதான் பண்ணா. நான் உனக்கு கொடுக்கறேன், எனக்கு தேவையானதை நீ கொடு, இதான் அந்த அக்ரிமெண்ட். ஃபுட் ஃபார் ஆயில்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்துட்டு நடைமுறைப்படுத்துறது தான் நட்வர் சிங் சதாம் ஹுசேனுடைய உறவுனுடைய உச்சபட்சமான அயலுறவை பத்தி பேச மாட்டாங்க. அதனால நம்ம அதை பேசுறோம். இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மோடி அரசு வந்துட்டு முழுக்க அமெரிக்க சார்பு, அது அப்படியே தான் போயிட்டு இருக்கோம்.
ஸோ அப்போ சங்கிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவை நோக்கி தான் இதுவும் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்தியான்றது என்னது, அவ்வளவுதான். நம்முடைய அயலுறவு கொள்கையை வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால தான் இங்க இருந்துட்டு போன உடனே அவரை வச்சுக்கிட்டு அவன் அக்ரிமெண்ட்டே போட்டான். யாரு, நேபாள். உங்களோட நிக்கிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் சீனாவோட தான் நிக்கிறான். அண்டை நாடுகள் எதுவும் நம்மளோட இல்லை, கிடையவே கிடையாது. எல்லாம் சீனா அப்படி இப்படி வந்துட்டு போயிட்டு சதுரி போயிடுச்சு. இந்த போருக்கெல்லாம் சீனா கையெல்லாம் கொடுக்க மாட்டான், அவன் எதுவும் சுட்டுக்க மாட்டான். வந்தா ரஷ்யா தான் வரணும். ரஷ்யா எப்படி செய்யறான்னு பார்க்கணும். இதை பொறுத்து தான் இந்த போரினுடைய அடுத்த கட்டம். ஆனா போர் அப்படின்றது நிச்சயமா ஒரு ஃபுல் ஸ்கேல நடக்கும். 1700 கிலோமீட்டர் என்னவோ வர்றதுக்கான என்னென்ன எக்யூப் பண்ணிருக்கணுமோ அதை அவன் எக்யூப் பண்ணிருக்கிறானா இல்லையான்றது ஈரான் போக போக தெரியும். இப்போ இதில் சைனா வந்து ஈரான் கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. நேரடியாக சைனா வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக அங்கே போய் வந்து இறங்க மாட்டாங்க, வார்ஃபேர்க்குள்ள வரமாட்டாங்க. பட் அந்த ஈரானுக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேலுக்கு நட்பு நாடாக இருக்க இந்தியாவை ட்ரிகர் பண்ணுறதுக்கான இல்லை இந்தியாவை சீண்டி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு கூட வந்து ஹெட்லைன்ஸில் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, சீனா எல்லை வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஆனால் சேஃபாக இல்லை, நார்மலாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை தான் வந்து இந்தியன் ஆர்மியை டிக்ளேர் பண்ணுது. அப்படிங்கும்போது ஸோ சைனா ஈரானுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆனால் டைரெக்டாக அங்கே பண்ண முடியாது. இந்த பக்கம் நான் வந்து உனக்காக பண்ணுறேன், உனக்கு எதிராக பேசுகிற இந்தியாவை நான் நோண்டி பார்க்குறேன், சீண்டி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இந்தியா வந்துட்டு ஏற்கனவே நான் இஸ்ரேலோட நிற்பேன்றது இன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன், நேற்று கூட சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலை தன்னையே டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் அண்ட் வி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஜெய்சங்கர் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன இருக்குது? ஈரானை பற்றி அவங்க சொல்லவே இல்லையே. உள்ளபடியே இந்தியாவுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ காரம் நடந்த இந்த தாக்குதலை பற்றி இந்தியா கருத்து சொல்லியிருக்கவே சொல்லவே இல்லையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லாத அப்படின்றது தான். என்ன இஸ்ரேல் ஒன்று சொல்லிச்சு, ஹமாஸை வந்துட்டு பயங்கரவாத அமைப்பாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லஷ்கர் இ தைபாவை இவன் டிக்ளேர் பண்ணான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஹமாஸை நான் டிக்ளேர் பண்ண தயாராக இல்லைன்னு சொல்லிடுச்சு இந்தியா. இது மட்டும் தான் நம்ம பிரின்சிபிளாக எடுத்த ஒரே ஒரு ஸ்டப்பான ஸ்டாண்டு, மற்ற எதுவுமே கிடையாது. மற்றபடி நம்ம இஸ்ரேலோட தான் நிற்கிறோம். ஸோ நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ பெசாதி ஒரு போதும் அப்படி தான் இவனை அமைக்க வச்சிருக்கிறாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அவன் போருக்கு வரவே மாட்டான். ஒரு கட்டத்தில் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வரலாம். அது எப்படி வரான்றது நம்ம பொறுத்திருந்தா போகணும். ஏன்னா அவனுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி சைன் ஆகி இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவன் எதுவுமே பேசலை. ரஷ்யாவோட எனர்ஜி தான் கண்டிக்கிறானே ஒழிய தனிச்சு அவன் கண்டிச்சதே கிடையாது. ஸோ அவனை நம்பி இறங்கி இருக்குதா ஈரான், போக போக தான் தெரியும். இந்த போர் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான் ஆரம்பிக்கப்பட்டு இந்த நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த S-400 மிசைல், இது ரஷ்யா வந்துட்டு அது ஈரானுக்கும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இல்லாட்டி சீனா வந்துட்டு தன்னுடைய அவன் வாங்கியிருக்கான் S-400, அவன் எடுத்துகிட்டு போய்ட்டு அவன் இறக்குனாலும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லா விதமான விண்ணலுகைகளையும் அதை வச்சு தடுத்து அழிச்சிடலாம். அது பிரமாதமான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை வச்சாங்கன்னா போச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஈரானுடைய தாக்குதல் அது வந்து இப்போ இஸ்ரேல் வந்து பல மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பதில் தாக்குதல் நடத்துகிற மாதிரி இந்த தாக்குதல் நடத்துவோம்னு சொன்னாங்க. பட் தாக்குதல் நடத்துகிற மாதிரி தெரியல. பட் இதை வந்து ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி அவங்களுக்குள்ள நடந்துக்கும் அப்படின்னு விட்டுருவாங்களா, இல்லை இது உலக நாடுகள் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பெரிய வாஸ்ட் லெவலுக்கு இது வந்து அட்டாக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒரு அராபியனும் நான் சொன்னேன், இந்த போரினுடைய சைக்காலஜி என்ன ஆடிட்டோம்னா ஜூஸ் எகென்ஸ்ட் அராப்ஸ், அவ்வளோதான். தட் இஸ் நாட் ஜஸ்ட் பாலஸ்தைன், இட் இஸ் அரபு பாலஸ்தைன். ஸோ ஒவ்வொரு அரபு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக தான் அவன் இருக்கிறான். அவனுடைய மனநிலையே அதுதான் பெரும் போராட்டமாக வெடிச்சிருக்குது. அந்த போராட்டத்திற்காக ஒரு நாடும் அவனை வந்துட்டு உந்தும், அந்த மக்கள் சக்தியை உந்தும். இதெல்லாம் ராஜாக்கள் அப்படின்றதுனால அவங்க பெசாது இருக்கிறாங்க, உந்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கி ஆகும்போது என்ன ஆகும்? அப்போ அந்த பகுதியில் அது ஒரு பெரிய போராக முன்னெடுக்கும். அப்போ வந்துட்டு அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸை கெடுக்கிறதுக்கான எந்த விதமான செயல்பாட்டுக்கும் ரஷ்யா உறுதுணையாக நிற்பான். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய டேஞ்சர். இஃப் தட் ஹேப்பன்ஸ் இட் மே பி அன் எண்ட் ஆஃப் எரா ஃபார் அமெரிக்கா. அந்த அளவுக்கு ஆகிடும் அது. இல்லை, இப்போ அமெரிக்கா உள்ள வருது, ரஷ்யா உள்ள வருது அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்னவா ஒரு பார்வை வைப்பாங்கிற ஒரு கேள்வி இல்லை. நேட்டோ அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன,
அமெரிக்கா எங்கே இறங்குதோ அந்த இடத்துல நீங்களே இறங்கிடணும். என்னன்னா கேட்கக்கூடாது. அது அப்புறம் பார்த்துக்கலாம், நாட்டோ கான்ஃபரன்ஸில் பார்த்துக்கலாம். நான் இறங்கிட்டேன்னா, நான் அடிக்கிறேன்னா நீயும் இறங்கி அடி, இல்லை என்ன அடிக்க வராங்களா நீ தடுத்து அடி அப்படின்ற இடத்துக்கு தான் போயிட்டு ஒரு பக்கம் நின்னாங்க. ஆனால் மக்கள் எதிர்த்து நிற்கிறாங்களே பிரான்ஸ்லையும் இங்கிலாந்துலையும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்து அரசு இதெல்லாம் இதெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது கூட நான் உயிர் வாழ்ந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டானு போய் முடிஞ்சு போச்சே. பாப்புலர் ஒப்பீனியன் அவனுக்கு எகென்ஸ்டாக தானே இருக்கு, இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதான் அந்த நாடுகள் சந்திக்கக்கூடிய நெருக்கடி. இதை எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்தி இந்த வாரம் கொண்டு போறாங்கன்றதை பார்க்கணும். இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.